சாதி வெறி பிடித்த ఇయకునర్ భాగ్యరాజ్ అలానంగా అమ్మమ్మంట అక్కడ చెప్తారు. మాకు మా దేరమ్మ నేను చిన్నప్పుడు ఏదైనా నేను మిస్టేక్ చేస్తే ఏదైనా మిస్టేక్ తప్పు చేస్తే నువ్వని ఓ జాతి కమ్మాడికి లక్షణం. ఇంకో బాలు ఏదైనా మిస్టేక్ చేసే ఏడా ఇది కమ్మాడి చేసే పనా ఈ మారి అప్పుడప్పుడు నువ్వన్నీ ఓ జాతి కమ్మాడి చేసే పనా ఆట అని చెప్పేటప్పుడు అప్పుడు నాకు అర్థం కాలే ఏంటింట ఆనికి తర్వాత నాకు అర్థమైంది కమాండ్ అంటే కొంచెం రెస్పెక్ట్గా ఉండాలి. கம்மா అంటే ఎక్కడైనాலும் மரியாதை காப்பாடுకోవాలి. பாக்யராஜ் அவர்கள் சாதி வெறியன் என்று தெரிந்திருந்தால் இவர் படத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க மாட்டேன். ஆனால் நல்ல இயக்குனர். அப்படி இருக்கையில் என்ன மாதிரி பல ரசிகர்களை இவரை ஏமாற்றியுள்ளார் என்பதை மேலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, சினிமா துறை மட்டும் அல்ல, இனிமேல் நாம் ஒன்று கூட நேரம் வந்துவிட்டது. பிற மொழியாளர்களை நாம் புறக்கணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம். அதற்கான காரணத்தை பாருங்கள். திரைத்துறையில் எல்லாமே தெலுங்கர்கள் ராஜ்யம். கல்வித்துறையில் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே தெலுங்கர் ராஜ்யம். 90% அவங்க தான் நடத்துகிறாங்க, தனியார் பள்ளிகள் கல்லூரிகள். அடுத்தது ஹோட்டல்கள், பெரிய பெரிய ஹோட்டல்கள் 90% அவங்க தான் நடத்துகிறாங்க. பெட்ரோல் பம்புகள், தொழில் வளங்கள் எல்லாமே அவங்க தான் நடத்துகிறாங்க. இதை நம்ம ஏமாந்துட்டோம். இதற்காக நம்ம அவங்கள்ட்ட போய் மல்லு கட்ட வேண்டியதில்லை. நமது ஒற்றுமையை நிலைநிறுத்தினாலே போதும். இப்போ நாம் செய்ய வேண்டியது ஒற்றுமை, நம் இயக்கத்துக்கு ஆதரவு, ஒரே கொள்கை, தமிழர் குடியாட்சி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இவர்கள் நடத்தும் கல்லூரி பள்ளிகளுக்கு நம் பசங்களை சேர்க்கக்கூடாது, அட்மிஷன் போடக்கூடாது, இவர்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, இவர்கள் நடித்த படத்தை பார்க்கக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை செஞ்சுட்டு வந்தோம்னா இவர்கள் அடங்கி விடுவார்கள். நம் இனத்துக்கு நாம் ஆதரவு கொடுப்போம், நம் தமிழர் குடிக்காது எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுப்போம். ஆனால் காட்டி மட்டும் கொடுக்கக்கூடாது. அது வேற கதை இருக்கு, காட்டி கொடுத்தா. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.